Hello aspirants, welcome to Mock Talks YouTube channel and this is Arun. நம்ம இன்னைக்கு டெய்லி வேக்கப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா சேம் இந்த வேக்கப்ஸ்ல இருந்து இந்த எடிட்டோரியல் இருந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு 10 வார்த்தை மட்டும் பார்க்க போறோம். சரியா? ஸோ என்னென்ன வார்த்தைகள் வரப்போகுது அப்படின்றத கண்டினியூஸா பார்த்தலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த 10 வார்த்தை அப்படின்றது இப்போ வரப்போற பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், ஸோ உங்களோட இங்கிலீஷ் வெக்காப்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதுக்கு வந்து இந்த சீரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய சீரிஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க கொஞ்சம். சரியா? சரி. அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து ஸோ கம்ப்ளீட்டா வெக்காப்ஸ்க்கான பிளேலிஸ்ட். ஸோ டெய்லி நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அரௌண்ட் மார்ச்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ மார்ச்ல இருந்து போற எல்லா எல்லா வெக்காப்ஸுமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் நாங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து மார்ச் மந்த்ல இருந்து பார்க்கணும். ஸோ மார்ச் மந்த்ல இருந்து டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கான கோர்ஸ். பிகினருக்கான ரீசனிங் கோர்ஸ். ஓகேவா? ஸோ ரீசனிங் கோர்ஸ். சரி சார், ரீசனிங் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ குவான்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் அப்லோட் ஆயிரும். ஸோ எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் போட போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த சீரிஸ் என்ன என்ன அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் எடுக்கும்பொழுது ரெண்டு வீடியோஸ் தான் போட்டிருப்போம். பட் ஆனால் இப்போ அரௌண்ட் 8 கிளாஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வெள்ளிக்கிழமையோட 8 கிளாஸ் வர வெள்ளிக்கிழமை. சரியா? இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ இன்னையில இருந்து வெள்ளிக்கிழமை வந்து அரௌண்ட் 8 கிளாஸ் கிட்ட அப்லோட் ஆகிடும். என்னென்ன அப்படின்னா சர்க்குலர் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, லீனியரும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. சரியா? ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்க கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் வந்து எப்படி எக்ஸாமில் கேட்பாங்களோ அதே மாதிரியே நாங்கள் இதில் வந்து கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிருக்கோம். அதனால யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? சரி, எல்லா கொஸ்டினும் அதில் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னி நாளோட வேர்டு போயிடலாம். ஸோ வேர்டு வந்து ஆம்பிஷியஸ். ஸோ ஆம்பிஷியஸ் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஆஸ்பயர் பண்றது. ஒரு விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேம் எக்ஸாம் படிக்கிறோம், பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம். ஒன் இயரா படிச்சிருப்போம், டூ இயர்ஸா படிச்சிருப்போம். சரியா? ஸோ நம்ம வந்து இந்த வருஷம் பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆஸ்பயர் திங்கா இருக்கும். சரியா? நம்மளோட ஆம்பியஸ் திங்கா இருக்கும். சரியா? ஸோ எல்லாருக்குமே ஸோ பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு எக்ஸாமை நம்ம வந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணி நம்ம வந்து நம்ம வீட்டோட முதல் தலைமுறை அரசாங்க அதிகாரியா நம்ம மாறணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து மைண்ட்ல இருக்கும். ஸோ அதை நோக்கி போறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை தான் இந்த ஆம்பிஷியஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை ஆம்பிஷியஸ். ஸோ இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து ஆஸ்பைரிங், ஆண்டனிம் வந்து லேசினஸ், தமிழ் மீனிங் பேராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த வார்த்தை டிஸ்ட்ரப்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ரப்ஷன் இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த டிஸ்டர்ப் பண்றாங்க, இடையூறு, நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து இடையூறு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். டிஸ்ட்ரப்ஷன்ன்றது ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுற இடையூறுகள் தான் நம்ம டிஸ்ட்ரப்ஷன். ஸோ இப்போ அதே நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம், நம்மளுக்கு ஏற்படுற இடையூறுகள் என்ன? நம்ம வந்து ஃபோன்ல இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஃபோன்ல டக்குன்னு ஒரு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நல்லா படிச்சுட்டே இருப்போம், ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்போம், நம்ம கிளாஸ் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்போம். ஆனா மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்க இருந்து வரும்? இன்ஸ்டாகிராம்ல இருந்து வரும், இல்ல வாட்ஸ்அப்ல இருந்து வரும். உடனே அவன் என்ன போட்டிருக்கான், அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சரியா? ஸோ அந்த விஷயம் இல்லாம நம்ம படிக்கணும். சரியா? அதுக்குரிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஸோ இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா வேர்ப்ல வரும். நெக்ஸ்ட் இதோட ஆன்டினி வந்து காம், தமிழ் மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இடையூறுகள். அடுத்த வார்த்தை கேஸ்கேட். கேஸ்கேட் அப்படின்றது வேகமாக. சரியா? அதாவது ஒரு விஷயம் வந்து ரேப்பிடா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வேகமா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வெள்ளப்பெருக்கு எப்படி நடக்கும்? வெள்ளப்பெருக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப வேகமா தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். கரெக்டா? தண்ணியோட லெவல் வந்து வேகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். ஸோ அதுதான் நம்ம வந்து கேஸ்கேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன், ஆன்டினிம் வந்து டிராப். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது கஷ்டமா இருக்கு, நம்ம போயிட்டு அந்த பெல் அங்க உள்ள போயிட்டு யூடியூப் சேனல் உள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல ஒரு ஐகான் தெரியும்ல, நம்மளோட பழைய லோகோ தெரியும். ஸோ அந்த லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வார்த்தை அன்ஃபோர்சீன். ஓகேவா? ஸோ அன்ஃபோர்சீன் அப்படின்றது சடனா ஒரு விஷயம். இந்த இமேஜை பாருங்களேன். ஸோ இந்த இமேஜ்ல ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிட்டே நடந்து போறாரு, கீழான குழி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து சாக்கடை குழியா தான் இருக்கும் மேக்ஸிமம். ஒரு சிட்டில இருக்கிற மாதிரி இருக்காரு, ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்காரு.
ஃபோன் பேசிக்கிட்டே போறாரு. அந்த சாக்கடைய வந்து நம்ம வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சரி, எதிர்பார்க்காத விதமா இந்த சாக்கடை அந்த குழி நோண்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் விழுந்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த இமேஜ் சொல்லுது. ஸோ இந்த இமேஜுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்ஃபோர்சின். அன்ஃபோர்சின்ங்கிறது எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து அன்ஃபோர்சின் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதோட பார்ட்ஸ் ஸ்விட்ச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ரீஇம்போர்ஸ். ஸோ ரீஇம்போர்ஸ் அப்படிங்கிறது வேர்ப்ல வரும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை வந்து நம்ம எங்க கேள்விப்படுறோம் அப்படின்னா, பேங்க்ல அதிகமா கேள்விப்படுறோம். ரீஇம்போர்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம காம்பன்சேட் பண்றது. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட பொருள வீணாக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அந்த பொருளுக்கு நம்ம வந்து காசு தருவோம்ல. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெட்செட்ட வாங்குவோம். இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பைக் ஏதோ ஒண்ணு வாங்குவோம். இன்கேஸ் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அதோட செலவ நம்ம தான் எடுக்கணும். சரியா? ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்டோட ஹெட்செட் வாங்கினாலும் சரி, பென் டிரைவ் வாங்கினாலும் சரி, நம்ம திருப்பி குடுக்கறதில்ல. அது வேற விஷயம். பட் பட் இந்த அந்த அந்த ஈடு செய்தல், ஒரு செலவ வந்து ஈடு செய்றது அப்படின்றதுக்கு நம்ம ரீஇம்பர்ஸ்மென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இதோட சினானிம் வந்து காம்பன்சேட், ஆன்டோனிம் வந்து டேமேஜ். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை அபோமினபிள். ஸோ அபோமினபிள் அப்படின்றது ஷாக் ஆவறது. ஒரு விஷயத்த பார்த்து நம்ம ஷாக் ஆவறது தான் அபோமினபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படி என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ இந்த இமேஜ பாருங்க. இந்த இமேஜ்ல வந்து இந்த ப- இந்த 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 சின்ன பையன் வந்து ரோட கிராஸ் பண்றான். பட் கார்காரங்க வந்து வேகமா வரத பார்த்து அவன் ஷாக் ஆகி நிக்கிறான். சரியா? அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறான். ஸோ அததான் இந்த இடத்துல நம்ம வந்து அபோமினபிள். சூப்பரான வார்த்தை, புது வார்த்தை. இந்த வார்த்தையை நல்ல மைண்ட்ல எடுத்துக்கோங்க. சரியா? இதோட சினானிம் வந்து ஷாக்கிங், ஆன்டோனிம் வந்து அட்மிரபிள். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை கண்டெம்ட். ஸோ கண்டெம்னபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏட்ஃபுல். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறவோட கருத்து வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டிப்பு தெரிவிக்கிறோம். அந்த வார்த்தை அந்த அவங்க பேசுறதுக்கு வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இதை வந்து ஹேட்ஃபுல். சினானிம் வந்து ஹேட்ஃபுல். பட் எக்ஸாக்டா என்ன இருந்தா கண்டெம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பேசுற விஷயம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கல. சரியா? அதை தான் இந்த இடத்துல கண்டெம்னபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சினானிம் ஹேட்ஃபுல், ஆன்டனிம் வந்து அட்மிரபிள், தமிழ் மீனிங் வந்து கண்டிக்கத்தக்கது. சரியா? ஸோ இந்த அர்த்த வார்த்தை இதுவுமே ஒரு சூப்பரான வார்த்தை. கொனாண்ட்ரம். கொனாண்ட்ரம் அப்படின்றது பிரச்சனை. சரியா? பிரச்சனையை தாண்டி ஒரு பசில் மாதிரி. சரியா? ஒரு பசில தான் நம்ம வந்து கனாண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கொனாண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுன். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளாம் இது நம்ம சின்ன குழந்தைகள் விளையாண்டுருப்போம். ஸோ இப்படி போயிட்டு இப்படி போய் இல்ல நியூஸ் பேப்பர் நம்ம விளையாண்டுருப்போம். மேபி 90s கிட்ஸா இருந்தா விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி போயிட்டு இந்த புதிரை கண்டுபிடிக்க போடுவாங்களா. ஸோ அதுதான் இந்த வார்த்தைக்கு 100% கரெக்டான ஒரு இமேஜ் இது. ஓகேவா? ஸோ அடுத்த வார்த்தை ஹோல்சம் அப்படின்றது ஹெல்த்தி. சரி, ஹோல்சம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா, அதை வந்து நம்ம ஹோல்சம் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ், ஆன்டினிம் வந்து சிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை பெக்யூலியர். பெக்யூலியர் அப்படின்றது அவன் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டேஞ்சா இருக்காரு, விசித்திரமா இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பெக்யூலியர் சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கை வந்து சுழலுது, கழுத்து சுழந்துட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு விசித்திரமா இருக்காரு. நம்ம வந்து ஒரு சிலர் மனிதர்களை பார்த்தா, என்ன இவன் இவ்வளவு விசித்திரமா இருக்கான், யார்கிட்டயும் பேச மாட்றான், எங்கேயுமே வரமாட்றான், போக மாட்றான் அப்படி. ஸோ அந்த அவங்கள வந்து நம்ம எந்த வார்த்தை வச்சு குறிப்பிடலாம் அப்படின்னா, பெக்யூலியர் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சு குறிப்பிடலாம். ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ் வரும். சினானிம் ஸ்ட்ரேஞ்ச், ஆன்டனிம் வந்து ஆர்டினரி. சரியா? ஓகே. இன்னைய நாளோட 10 வேர்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுல ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ மீதி 6, 7 வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மேபி பார்த்திருப்போம். பட் பட் 3 வார்த்தை வந்து சூப்பரான வார்த்தை பார்த்தோம். அதனால வந்து இந்த வீடியோல நீங்க நிறைய விஷயம், அதாவது வேர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்க. இமேஜ் ரெப்ரசன்டேஷன் நீங்க வச்சு வேர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம் படிப்பாங்கல்ல. ஸோ நீங்க எப்படியும் குரூப்பா தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ குரூப்பா படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனல்ல மந்த்லி வெக்காப்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். மந்த்லி ரீகேப்ஸ், கம்பைலேஷன் வெக்காப்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பிஏபி நியூஸ்மே இப்போ வீக்லி, அதாவது டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வீக்லி பிளஸ் பிடிஎஃப், ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் இந்த வெக்காப்ஸோட பிடிஎஃப்மே நம்ம வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது, நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் டெலிகிராம் சேனலில் தான் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். சரியா? ஸோ அதனால டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் எல்லாமே இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே. சரியா? வீக்கெண்ட் சாட்டர்டே அரௌண்ட் 5 to 6 ஈவினிங் 5 to 6 கம்ப்ளீட் வீக்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி மந்த்துமே கம்ப்ளீட் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாம இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இப்போ உங்களுக்கு இப்போ வீடியோ ஓடுதுல்ல. ஸோ இதோட பிடிஎஃப்மே மந்த் எண்ட்ல கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். இது எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல். பை.